பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மன் கோயில் வந்திருக்கிறோம். அந்த கருமாரியை வணங்குவதற்காக இப்பொழுதே அந்த கருமாரியை வணங்கி பூஜிக்கிறேன். நீ அழைத்த அம்மன் கருமாரியாக இருந்த நான் இப்பொழுது உருமாரியாக வந்திருக்கின்றேன். நான் வணங்கிய கருமாரி இந்த மக்களுக்கு காட்சி கொடுக்க வந்திருக்கிறார். கண் வைத்து பார்க்கலாமா? தாராளமாக கண்டுபிடித்து தாயே. என்னுடைய தவத்தை வச்சு எனக்கு காட்சி தர வந்திருக்கிறார். கருமாரியே, எதற்காக உன்னை கோரி கடந்தவன் செய்கிறேன் தெரியுமோ? ராஜநாகம், எதற்காக தெரியுமா? ஏழை மக்கள் பசி பட்டினியோடு ஓடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக உன்னையே கோரி கடுந்தவம் செய்கிறேன். மழை என்று மாறாமல், பனி என்று மாறாமல், வெயில் என்று மாறாமல் கடுமையான தவத்தை செய்து நான் எதை கேட்டாலும் அந்த பொருள் என்னை வந்து அடைய வேண்டும் தாய். அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும் தாய். அப்படியா? ராஜநாகம் தாயே, நான் யார், எப்பேற்பட்ட என்று தெரியுமா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, நீலி, சூளி, தண்டி, சாமுண்டி, வாராகி, இது போன்ற 108 அவதாரங்களை எடுத்து என்னாலும் அவசியத்தை படுத்தி உன் முன்னே குறை தீர்க்கும் காலியாக வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டுமா? அது மட்டும் கிடையாது. நீ உரைத்த பிரகாரமே உனக்கு இப்பொழுதே அந்த வரத்தை அளிக்கின்றேன். அது எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? அது ஒரு மந்திர கோளாக இப்பொழுதே படைக்கின்றேன். ஓம் சக்தி. இந்த ராஜநாகம் வணங்கியதினால் இந்த ராஜநாகத்திற்கு காட்சி கொடுத்து உன்னுடைய மக்களுக்கு காட்சி கொடுத்து மந்திர சக்தியை படைத்திருக்கிறாய். வருகிறேன் தாயே. சற்று பொறு. வரத்தை அழித்து விட்டேன் என்று சிரித்து மகிழ்ந்து விடாதே. ஏன் தாயே? வரத்தை அழித்த நான் ஒரு சாபமும் அளிக்க போகின்றேன். என்னவென்று தெரியுமா? அந்த மந்திரக்கோள் எப்பொழுது உன் கரத்தை விட்டு விலகுகின்றதோ அப்பொழுது நீ மரணிப்பாய். இந்த மந்திர கோலினால் 3 அதிசயத்தை நீ சாதித்துக் கொள்ளலாம். நான் உரைத்த பிரகாரமே நடந்தே தீரும். நான் வருகின்றேன். உன்னை கோரி இந்த கானகத்திலே கடுந்தவம் செய்தேன். என் தவத்தை வச்சு காட்சி கொடுத்திருக்கிறாய். இந்த மந்திர சக்தி படைத்திருக்கிறாய். சூரியனார், சூரியவரி நாட்டை ஆண்டவர் சூரியவர்மா, இப்போதே நான் இருக்கிறேன். புறப்படுகிறேன் புகைக்கு. என்னுடைய கோச்சாவே அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன் வருகிறேன் என்று உரைத்தான். இதுவரை காணவில்லை. எங்கே சென்றிருப்பார் தெரியவில்லையே.
அடக்கமா இருப்பாங்களா? உக்கால நல்லா மைய குத்தனாங்க, கருமுலி செம்முலி குத்தனாங்க, கை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கேயோ போய் உக்காதீன்னு எங்கேயோ கொகை இருக்கிறாங்க. வாடா வாடா இங்க ராவா வந்து நின்னுங்கிறோம். தம்பிடே நானா கொட்டையும் போயிட்டு மொத்தம் கட்டினாங்க. அதான் மார்கழி மாசம் முடிச்சு போவேன்டா. என்னடா கான் பொங்கல் வசூல் வசூல் செய்வனா? பின்ன வேற என்னடா? என்னடா கோயில் தலை நேத்து கட்டிங்கிறா? அட பாய் கோயில் தலை ஆக்கி சாப்பிடணும்டா. ஊச்சிட்டுலாம் கட்டக்கூடாது. அது என்னடா எலுமிச்சு பாயா தலையில பீஞ்சு ஊறதுக்கா? யாரு என்று தெரியவில்லை. ஆட அவங்க அக்கால ஆட்டாட்டே நீ மாடுகள் நாடகம் காட்டுவோனா? பொங்கலுக்கு மாடுலாம் ஓடல நாடகம் காட்ட வந்துக்கிறாமா? அது கால வச்சு காட்டத்தானே. என்னை நன்றாக உற்றுப்பார். சேவிங் பண்றோம். அதான் கடையில இருந்தா தூக்கி வந்துக்கிறோம். குத்து சேவிங் பண்றது இந்த காலகத்திலே அதுவா செய்வாங்க. யாரா நீ? என்னடா எல்லாம் உன்னுடைய எஜமான் ஓடா பால ராஜராக. என்னடா சொல்ற? ராஜராக நீயா? என்னடா போய் திடீர்னு புடுபுடுக்காரன் சிரிக்காரா? ஜிலேபாய் வேர்க்குதா? தாடிக்குதா? தெரியவில்லை. எல்லாம் சொல்றேன். என்ன கோலம் அங்க காக்கா பேன் வச்சுக்கிட்டு தலையை பார்த்தா பணம் ஓட்ட சப்பன மாரி இருக்குது. ஏண்டா தலைகளை வாராண்டா படுவாய் பேலை நாடகத்தில் ஏதுறாங்க. எது சீப்பு ஏதுன்னு கேக்குறியா? ஆட கருக்க மாட்டேங்குது சீவன். இந்த கோலம் எதற்காக தெரியுமா? இந்நாட்டு மன்னன் கரும்புள்ளி செம்புள்ளி கட்டி தெரியுமே கையில மேல ஏற்றினான். தெரியுமே ஏட்டந்து கூட கடை கையில ஏற்றான், பொட்டை கையில ஏற்றிட்டான். எனக்கு கேட்டாங்களா? நான் சொன்னோம். அதற்காக 6 கடலுக்கு அப்பால் எத்தின் கடையில 6 கடலுக்கு அப்பால் அந்த கருமாரியை வணங்கி பல வரதவங்களை பெற்று விட்டேன். என்னை வெல்லவோ கொல்லவோ எவருக்கு தகுதி கிடையாது. தப்பா நினைவு கேக்குறானு. இங்கதான் சந்துக்கு சந்து கோயில் கட்டி வச்சுக்கிறானே. அங்கங்க காளி கோயில் இருக்குது, அந்த கோயில் இருக்குது, இந்த கோயில் இருக்குது. 7 கடலுக்கு அப்பால போனேன். மரம் கொடுப்பதிலே தலை சிறந்தவள் அந்த கருமாரி. அங்க யாரும் போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. வரும் அங்க கேட்பது பல சக்திகளை படைத்தவன். வரவங்க நிறைய வாரி குத்துருவோம். பரவாயில்ல பரவாயில்ல. அப்பேற்பட்ட வரத்தை பெற்று ஒரு மந்திர சக்தியை படைத்திருக்கிறேன். இது மந்த கோலா? அட பாவிங்களா, இது எங்க கூட படுவாய் பயலே. மழை என்று மாறாமல், பனி என்று மாறாமல், குளிர் என்று மாறாமல் சொல்லுங்க. நீ வேற அது குர்ஆனா? அதுக்கு என்ன? நான் தரமாட்டேன். நான் இதை நினைத்தேன். எந்த பொருளை நினைத்தாலும் அந்த பொருள் அத விட்றா. எங்கிட்ட குர்ஆனா ஏன் கொடுக்க மாட்டேன்? நான் தரமாட்டேன். ஏன் குட்டானாவா? நான் உரைக்க மாட்டேன். குட்டானாவா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? பல தவங்களை பெற்றவன். பல மர்மங்களை ஜிலேபாய் மேற்சிருக்கிறடா. எங்க வீட்டுக்கு ஏது வட்டியா? சரி என்ன எதுக்கு வர சொன்ன அரண்மனையில இருந்து? அந்த நாட்டுக்கு என்னுடைய பாதம் படக்கூடாது. ஆமா, நீ தெரிஞ்சாவே அடிச்சு தேத்துவாங்க ஆளு. அதற்காக தான் உன்னை வர வைத்திருக்கிறேன். என்ன வர வச்சிருக்கேன்? நடக்கும் நிகழ்ச்சிகளை எனக்கு சந்தர்ப்பமா சொல்ல வேண்டும். யார்? நானு. நானா வீடியோ எடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். என் நண்பன் எனக்காக இதை செய்தோம். இந்த சூரியபுரி நாட்டுக்கு தளபதி. என்னடா நீ வேற பேசுற? என்னால என்ன பண்ண முடியும்? என்னால எதுவும் பண்ண முடியாது. கூட ஒரு ஆள் இருந்தா தான் என்னால பண்ண முடியும். இவ்வளவுதான். ஆமா, நான் ஒண்டி என்ன பண்ணுறேன்? சரி, உங்ககிட்ட அதான் கோல் வந்து என்ன பண்ண? அப்படி என்றால் என்ன செய்யலாம்? என்ன பண்ண? இப்பொழுது செத்து போற பொண்ணு என்ன எப்படி? அதற்கு அவசியம் கிடையாது. என்னுடைய தவசக்தினால் இந்த மந்திரக்கோலை வைத்து ஒரு பெண்ணை படைக்கிறேன். பெண்ணா? படிடா, முதல்ல படிடா. ஓம் சக்தி.
ஆம்பளை சொன்னா நல்லா இருக்காதுடா. அக்கா வந்திருக்கேன்டா. நான் எப்படிதான் பிறந்தேன் எப்படிதான் இருந்தேன்னு எனக்கே தெரியலையே. தானாவே வந்துட்டேனே. உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரத்தை பாக்குற மாதிரி இருக்குது. ஆமா, அங்கதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முறிஞ்சுக்கும். சூப்பராக பின்னாடி பாரு பேராட்டம் இருக்குது. எவனா 4-5 பேர் உட்காந்து வந்துருவோம். அவள் அடிமாதிரி ஆனா ஒண்ணு சூப்பரா இருக்கா. எனக்கு தேடிங்கிறாங்க கவர்மெண்ட். டெல்லி கவர்மெண்ட் என்ன வலை போட்டு தேடிங்குது. அதுக்குதான் நான் இந்த ஊருக்கு ஓடிட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒண்ணு விஷயம் இல்லம்மா. எல்லாம் சொன்னானுங்க, ஏண்டா பையா வீடு இல்லாத வீடு கட்டுறானுங்க. நீங்க எதுக்குடா கத்திங்கிறீங்க? வீடு கட்டுறா ஏன்டா சும்மாக்கிற? ஏன்டா போய் வாடகை வீட்டுக்கிற? வீடு கட்டுறான்னானுங்க. பொறுமுக்குல இருக்க? ஆமா, வாடகை வீட்டுக்கிறமா. அவன் சொன்னா வீடு கட்டுறா அப்பயா முதல்ல சொந்த வீடு கட்டுறான். சொந்தமா வீட்டை கட்டு. நான் கட்டுவும் துட்டு இல்லப்பா. நான் கவர்மெண்ட் லோன் போட்டு வாங்கிக்கணும். நானும் லோனுக்குன்னு போட்டு அங்கங்க வாங்கிட்டு துட்டு வாங்கிட்டு வீடு கட்டிட்ட பிரமாதமா கட்டேன். அப்புறம் 3 அடிக்கு மாடி ஒரே நைட்ல கட்டின பாரு. எவனும் கட்ட முடியாது. ஒரே நைட்ல கட்டினேன். என்னடா நான் வீடு கட்டிட்டேன். டெல்லி கவர்மெண்ட் என்ன வலை போட்டு தேடிங்க. ஏன் என்ன அப்படி என்ன பண்ணிட்ட? நான் கட்டினது எங்க தெரியுமா? எங்க? ஹைவேஸ் ரோட்ல எதுவுமே கட்டிட்டேன். பைபாஸ்ல. அடங்கும்மா தாலி அறக்கும். பைபாஸ் ரோட்ல போய் கட்டினா எவன் தான் தேட மாட்டான். ஆமா, கவர்மெண்ட் இடம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நைட்டா கட்டிட்டேன். பாரு வண்டியில பிளாக் ஆகி போச்சு. அவன் என்ன தேடிங்கிறான் ஓட்டு வச்சுட்டு. என்ன பண்ணும்? அதுக்கு தான் நான் இங்க ஓடியான்ட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறேன்? என்ன பண்றது? இடம் இல்ல. நீ என்ன ஒரு காக்காணி இடந்தா கூட புரியல. காக்காணி இடந்தா கூட அதுல எப்படிடா நீ வீட்டை கட்டுவேன்? எதுவும் கட்ட முடியாது. அது யாருக்குன்னா கடைக்கால் போட்டுருக்கோம். சரி, பரவாயில்ல இருக்கட்டும்.